பார்க்கலாம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடம் என்பது யோகம். 6ஆம் இடம் என்பது கண்டிப்பாக யோக பாவம். 6ஆம் இடம் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகன்றதுனால இங்கு தனித்து அவர் வெளுத்தாலும் சுக்கிரன் வெளுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. மறுபடியும் எல்லாம் பார்க்கலாம். சூரியன் அமர்ந்திருக்கிறார். உடல் நோய் எப்பொழுதுமே உடல் சுவாகம் இருக்கிறது இல்ல. 6இல் சூரியன், அதாவது ரிஷப லக்னத்துல பிறந்து யாரெல்லாம் ஐபிஎஸ்சில பிறந்திருந்தாலும் உடல் ஆரோக்கியமே இல்லை. ஆனால் இந்த சூரியன் ஏதேனும் ஒரு வகையில பங்கப்படுறாருன்னா நல்லா இருப்பார். லக்னாதிபதியே வீக் ஆயிட்டாருன்னா கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுக்க தொடரும். அதுபோல சூரியன் இருப்பது ஒருவேள் பங்க விதியில் இருந்தால் அரசு ஆதாயம், அரசு லாபங்கள், அரசு துறை சார்ந்து சூரியனுடைய காரக வேலைகள் அமையும். ஒரு மின்சாரத்துல வேலை செய்யறதா இருக்கட்டும், மின்சாரத்துறைகள் அல்லது எலக்ட்ரிக்கல்ல எல்லா விதமான கேட்டகரியும் ஆளுமை தேவைக்கூடிய, நிர்வாகம் தேவைக்கூடிய உள்கட்டமைப்பு பணிகள்ல, அதாவது அரசாங்கத்தினுடைய பணியில் உள்கட்டமையில ஆளுமை பணிகள்ல ஜாதகர் வேலை செய்யறது. பிரைவேட் செக்டர் எடுத்துக்கிட்டா ஏதேனும் ஒரு வகையில் ஒரு நல்ல கம்பீரமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலைகள்லாம் ஜாதகர் கிடைக்கும். அதுபோல் கணினியில் அமர்ந்து, கணினினா புதனுக்கு சம்பந்தம் என்றாலும் கணினியை வைத்து வேறு விதமான தொடர்பாடுகளுக்கு இது சூரியன் முதன்மை. அதாவது சூரியன் இருக்கிறது யோகம் இல்ல. ரிஷபலக்னத்திற்கு சூரியன் அங்க இருப்பது கஷ்டம்தான். சந்திரன் அமர்றார். இப்போ துலாம் ராசியா வரும். சந்திரன் அமரலாம். 6னா 3க்கு அதிபதி தீரியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பலன். ஜாதகருக்கு சேவை மனப்பான்மை அதிகமாக இருக்கும். சமூக சேவை அதிகமா இருக்கும். மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறைகள், வெள்ளை நிறம், தண்ணீர்கள் சம்பந்தப்பட்டது, வாட்டர்ல இருக்கிறது, உணவு துறைகள் சம்பந்தப்பட்டது, வெஜிடபிள் சம்பந்தப்பட்டது, அல்லது டிரான்ஸ்போர்ட் டிராவல் விஷயங்கள் சம்பந்தப்பட்டது, கார்களை வைத்து அல்லது வாகனங்களை வைத்து ஏதேனும் ஒரு வேலையிலே செயல்பட்டு கொண்டிருப்பது. அடிப்படையில மக்களுக்கு என்னெல்லாம் சேவை தேவைப்படுதோ அந்த சேவை சார்ந்த துறைகளிலே ஜாதகர் இருப்பார். இது அரசு பணியையும் ஜாதகருக்கு பெற்று தருவதற்கான அமைப்பு உண்டு. சந்திரன் இருப்பது கெமிக்கல் சம்பந்தமான விஷயங்களும் ஃபேவர் பண்ணி கொடுக்கும். சேவை வரக்கூடியது. இங்க செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் இருப்பது யோகமா? லக்னத்திற்கு 7-12க்கு அதிபதி ருணரோகத்திலே இருக்கிறார். சர்வீஸ் ஓரியன்டான வேலை, அரசாங்கத்துல வேலை செய்வது அல்லது எங்க வேலை செஞ்சாலும் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யறது, ஷிப்ட்ல போய் வேலை செய்யறது, ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் இந்த ஷிப்ட்லயே நான் வேலை பாக்குறேன்னா அந்த ஜாதக அமைவுல இந்த செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கும். பூமிகள், நிலங்கள், கட்டிடங்கள் இதை சார்ந்த வேலை கிடைப்பது. அதுபோல மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், மருத்துவத்தின் உட்பிரிவுகள்ல ஒரு செவ்வாயினுடைய நிலைப்பாடு இங்க இருக்கும் பொழுது மெடிக்கல்ல ஒரு ரெப்பா இருக்கிறது. இது போன்ற அமைவுகள்லாம் கொடுக்கும். சர்வீஸ் மக்களுக்கு ஒரு பயனுள்ள மெடிக்கல் வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய துறை வரும். ஆனா யோகமா செவ்வாய் இருக்கிறது 7-12க்கு அதிபதி. மீண்டும் திருமணத்தை தாமதப்படுத்தும். 12ஆம் இடத்தை வலுவழுத்துவாங்க. அதனால திருமணம் தாமதப்படும். செவ்வாய் சுமாரான யோகம் தான். ராகு இருக்கலாமா? ராகு இருப்பது யோகம். ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். ஸோ வீடியோட லென்த் அதிகமா இருக்கிறதுனால குறைந்த அளவு பாயிண்டே நம்ம சொல்லுவோம். ரிஷப லக்னத்துல பார்த்தாச்சு. அடுத்து ராகு குருவனுடைய நிலைப்பாடு இங்க இருக்கு 6ஆம் இடத்துல.